அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போனால் கான் சிட்டி இந்த படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம். ஒரு விசித்திரமான குடும்பத்தோட கதை. கர்நாடகாவில் ஒரு சிறிய ஹோட்டலை நடத்தி வர்றாரு அர்ஜுன் தாஸ். ஒரு அழகான குடும்பம் வந்து அவரது மனைவி மித்ரா, அவரது அண்ணன், அம்மா மற்றும் நடக்க முடியாத மாற்றுத்திறனாளி மகன் என்ன அவர்கள் ஒரு சாதாரண மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வராங்க. ஒரு நாள் வந்து மகனை பள்ளியிலேருந்து அழைத்து வர நாயகன் வந்து தாமதமாக வந்து போகிறாரு. அங்கே பையனை காணவில்லைன்னு வந்து அதிர்ச்சி ஆகிறாரு. அதனால என்ன, ஸ்கூலில் வந்து சிசிடிவி கேமரா வந்து இருக்குது, அதை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மொத்த ஃபேமிலியை வந்து ஸ்கூலுக்கு வந்து வராது. அப்போ ஸ்கூலோட சிசிடிவி கேமரையை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு நன்கு தெரிந்த ஒருவர் தான் வந்து பையனை வந்து கடத்தி சென்று போய் வந்து தெரியாது. அந்த நம்பரை கண்டு ஒட்டுமொத்த குடும்பமே வந்து நடக்குது. சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்து காட்டுறாங்க. இவங்க 3 பேரும் வந்து வெவ்வேறு சூழலில் வந்து சென்னை மற்றும் பிற இடங்களில் வந்து ஏமாத்து வேலையில் வந்து ஈடுபட்டு வந்தவங்க. இப்போ மித்ரா என்ன பண்ணாங்கன்னா வந்து காதல்னால ஏமாற்றப்பட்டு கர்ப்பம் அடைகிறாங்க. வசிப்பதற்கு வீடு இல்லாமல் தவித்த போது வந்து போலி புரோக்கர் மூலமாக வந்து நிறுவனத்தை வந்து தொடங்குறாங்க. உரிமையாளரிடம் தான் வந்து லீஸுக்கு வீடு எடுத்து வந்து அதை மற்றவங்களுக்கு உள்வாடகைக்கு விட்டு பெரும் பணத்தை வந்து சுத்த தொடங்குறாங்க. இந்த பக்கம் யோகி பாபுயும் வடிவுக்கரசி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நுரையீரல் புற்றுநோயை பாதிக்கப்பட்ட தன் தாயோட மருத்துவ செலவுக்கு 10 லட்ச ரூபா தன் தந்தையின் அறக்கட்டளை பெயரை பயன்படுத்தி மக்கள்கிட்ட வந்து நிறுத்தி போட்டுறாங்க. பின்ன தாய்க்கு வந்து புற்றுநோய் வந்து இடம் வந்து தெரிஞ்சிச்சு. டாக்டர் வந்து போலி டாக்டர் ஸ்கேன் ஒழுங்காக ரிப்போர்ட் பண்ண தெரியாதனால புற்றுநோய் இடம் தெரிஞ்சது வந்து வசதியான பணத்தை வந்து திரும்பி தர வந்து சுழற்சி முறையில் வந்து முதலீடு செய்து வந்து ரெட்டிப்பாக்குறாங்க. கடத்தோட ஹீரோ வந்து அர்ஜுன் தாஸ் என்ன பண்ணுறதுன்னா மின்சார வாரியத்தை கேஷியராக வேலை பார்த்துட்டு கொண்டே வந்து கடன்களை அடைப்பதற்காக வந்து போலி ரசதை வந்து கையால் வந்து எழுதி தயார் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து அடிக்கடி வந்து இவி மிஷின் அந்த பில் போடுற மிஷின் வந்து பிரிண்டர் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி வேறு நிறைய காசை வந்து ஆட்டை போடுறாரு. பொதுமக்களோட மின் கட்டண பணத்தை வந்து திருடுறாரு. இதை தன் நண்பர் மூலமாக வந்து ஆன்லைன் ட்ரேடிங் முதலீடு செய்து பல மடங்கு வந்து சம்பாதிக்கிறார். இவங்க 3 வந்து தங்கள் பணத்தோட நாயகன் வட்டி தொழில் நிறுவனத்தில் வந்து முதலீடு செய்கிறாங்க. நாயகன் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அந்த மொத்த பணத்தையும் 10 கோடியே தனது பணக்கார நண்பனோட தொழிலை வந்து முதலீடு செய்கிறான். ஆனால் வந்து அதை கொடுத்த அடுத்த நாளே வந்து தன்னோட ஃப்ரெண்டை வந்து யாரோ வந்து கொலை பண்ணிடுறாங்க. ஒட்டுமொத்த பணமும் வந்து பறி போயிடுச்சு. இப்போ மின்சார வாரியம் பணம் வந்து கையாடல் செய்யப்பட்டனால ஹீரோவும் வீட்டு உரிமையான ஏமாந்தப்பட்டது மற்றும் போலி அறக்கட்டளைன்னு என்ன அப்புறம் 3 பேருமே வந்து போலீஸாரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து இவங்களை வந்து கைது பண்ணுறாங்க. மக்கள் வந்து காவல் நிலையத்தை வந்து முற்றுகையிட்ட என்கவுண்டர் வந்து திட்டமிடுறாங்க. அப்போ வந்து அங்கேருந்து நாயகன் வந்து போலீஸாரை வந்து அடிச்சுட்டு வந்து 3 வந்து அங்கேருந்து தப்பிக்கிறாங்க. தப்பிச்சு ஒரு வாகனத்தை வந்து கர்நாடகா வந்து தப்பி போகிறாங்க. இப்போ கர்நாடகாவோட மித்ராவோட மகனை வந்து கடத்தியது அதே போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான். உண்மையில அவரே தான் அன்னைக்கு வேணும்னே வந்து அவங்கள வந்து தப்பிக்க விட்டுருக்காரு. ஏன் தப்பிக்க விட்டாருன்னா சூதாட்டத்தால் பெரும் பணத்தை வந்து நஷ்டமாயிருக்காரு அந்த இன்ஸ்பெக்டர். ஹீரோவோட குழுவோட புத்திசாலித்தனத்தை வந்து பயன்படுத்தி வாழ்நாள் முழுவதும் வந்து பணம் சம்பாதிக்க திட்டமிட்டு குழந்தைங்களை பிணை கைதிகளாக பிடித்து மிரட்டுறாரு. குழந்தையை காப்பாற்றுறதுக்கு வந்து ஹீரோ வந்து ஒரு கைவிடப்பட்ட வந்து டோல்கேட்டை வந்து போலியாக இயக்கி பணம் சம்பாதிக்கும் திட்டத்தை வந்து இன்ஸ்பெக்டரிடம் கூறுறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து தண்ணீர்லேருந்து மின்சாரம் தயாரிக்கும் ஒரு போலி திட்டத்தையும் அந்த பணத்தை வந்து முதலீடு செய்ய வைக்கிறாரு. பணம் கிடைச்ச உடனே வந்து இன்ஸ்பெக்டர் வந்து இவங்களை கொள்ள துணியை முடிவு பண்ணுறாரு. ஆனால் ஹீரோ என்ன பண்ணாங்கன்னா தான் மகனுக்கு வந்து ஃபோன் செய்கிறாரு. முன்னாடி இருக்கவங்கள தாண்டி ஓடி வான்னு சொல்லி சொல்கிறாரு. அதுவரை நடக்க முடியாமல் நடித்த அந்த பையன் வந்து வேகமாக வந்து ஓடி தப்பிக்கிறான். உண்மையில ஒரு பெரிய ஸ்கூலில் வந்து இடஒதுக்கியதுக்காண்டி தான் வந்து அவன் பையன் வந்து மாற்றுத்திறனாளி போல வந்து நடிச்சிட்ருக்கான்ற உண்மை அப்போ தான் வந்து இன்ஸ்பெக்டருக்கு வந்து தெரிய வருது. அதே நேரத்தில் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து இந்த போலி டோல்கேட் திட்டத்திற்கு சம்மதித்த வீடியோ ஆதாரங்களை நாயகன் வந்து ஏற்கனவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனுப்பினால வந்து போலீஸாரை வந்து இன்ஸ்பெக்டர் வந்து கைது பண்ணுறாங்க. இறுதியாக வந்து ரத்த சம்மந்தம் இடாட்டினாலும் நாயகனோட பாசத்திற்கு அடிமையான அந்த பையனும் மித்ராவும் மற்றவங்களும் வந்து ஒரே குடும்பம் வந்து வாழ முடிவு எடுக்கிறாங்க. டோல்கேட் மூலம் வந்து கிடைத்த பணத்தை கொண்டு தாங்கள் முன்பு ஏமாற்றிய அனைத்து மக்களிடம் பணத்தை வந்து திருப்பி கொடுத்து மன்னிப்பு கேட்டு ஒரு நேர்மையான வாழ்க்கையை வந்து தொடர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.